கதிரேசன் லெட்டர் எழுதாம தனத்துக்கிட்ட ஓப்பனா தான் மனசுல இருக்கிற காதலை உடைச்சிருந்தா தனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். தனத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முழு காரணமே ராதிகா. வேணும்னே நம்ம கதிரேசன் கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டு நம்ம தனத்தை இன்னுமே கஷ்டப்படுத்திட்டாங்க. சீக்கிரமே கதிரேசனுக்கு உண்மை தெரிஞ்சு இந்த ராதிகாவை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தனத்துக்கு ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ராதிகா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தனம் செம்ம காண்டாயிருப்பான். சீக்கிரமே மாமா கிட்ட இருந்து இந்த தனத்தை நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்ணாடி பொருள் உடஞ்சிருச்சே, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணி அம்மா ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க. அப்போ தான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனத்துக்குமே கால் பண்ணி பார்த்தா தனம் ஃபோனை எடுக்கலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நம்ம ருக்மணி அம்மாவுக்கு இன்னுமே பயம் கூடிருது. சரி உடனே கிளம்பி போகலாம். எப்போதுமே தனம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டா. கண்டிப்பாக தனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் போல், நமக்கு மனசுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்க்குறதுக்காக கடைக்கு போகிறாங்க. கதிர்கிட்டையுமே விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் கதிரோ ருக்மணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா தனத்தை தேடி அலைகிறாங்க. அப்போது தனத்தோட ஆட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கதை பார்த்துட்டு நம்ம கதிரேசனும் ருக்மணி அம்மாவும் ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. கதிர் ரொம்பவே கதறி அழுகிறாரு. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சொல்லவுமே இங்கே நம்ம ருக்மணி அம்மாவும் கதிரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே தனம் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறையா ஹாஸ்பிட்டலில் தேடி பார்க்குறாங்க. தனத்தோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தனம் எங்கேயுமே இல்லாதனால இங்கே நம்ம கதிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ருக்மணி அம்மா தான் மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம கதிரேசனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு கதிர் தம்பி, கண்டிப்பாக தனத்துக்கு எதுவுமே ஆகாது. பக்கத்தில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நம்ம போயிட்டு பார்க்கல, அங்கே ஒரு எட்டு போயிட்டு பார்ப்போம், அங்கே தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக போகிறாங்க. அங்கே தனத்தை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம கதிருக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. தனத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. தனம் மயக்கத்தில் இருக்கிறாங்க. தனம் கண் விழிக்கிறதுக்காக இங்கே ருக்மணி அம்மா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா, ஷாலினி தனத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டு ராதிகா விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. ராதிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வேகமாக ஓடி போயிட்டு விஷயத்த வாசிக்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை, செம்ம குட் நியூஸ் தெரியுமா, அந்த தனத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம வாசுகிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடி ராதிகா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அட ஆமாங்கத்தா, இப்போ தான் அந்த ஷாலினியும் சௌந்தர்யாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனத்தோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக தான் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வாசுகிக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இருந்தாலுமே ராதிகா முன்னாடி அதை காட்டிக்கல. ஏன்னா ராதிகா பூமிக்கும் வானத்துக்கும் குதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனசுலேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அத்தை, இதை எப்படினாலும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா சாங் போட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அத்தை, என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த தனம் ஒரேடியாக அந்த உலகத்தை விட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மாமாவோட சேருறது ரொம்பவே ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வாசுகி மனசுக்குள்ளேயே என்ன இந்த ராதிகா இப்படி இருக்காளே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ராதிகா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு நம்ம கதிருக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க. என்னப்பா கதிர், இப்போ தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது, தனம் எப்படி இருக்கிறா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலம்மா, இன்னும் தனம் கண்ணை திறக்கலை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, கண்ணை திறந்தாதான் அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் கிளம்பி வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இது என்னம்மா கேள்வி? வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸையுமே வந்து நம்ம கதிர் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து வாசுகி வந்து கிளம்புறாங்க. இங்கே நம்ம ராதிகா இருந்துக்கிட்டு, "அத்தை எங்கேயோ வெளியே கிளம்புறீங்க எங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன் ராதிகா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராதிகா அப்படியே செம்மையாக முறைக்கிறாங்க. "இல்லை கதிர் தான் கால் பண்ணான், வர சொன்னான். இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி? கதிர் வந்து கோவப்படுவாள்ல, அதுக்காக தான் ராதிகா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. "சரி சரி நானும் வரேன் வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேருமே. கரெக்டாக அந்த டைமில் தான் தனம் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. உடனே நம்ம ருக்மணி அம்மா, கதிரேசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுமே இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா நம்ம தனத்தோட கையை பிடிச்சி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. "தனமா உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுங்களா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. "சத்தியமா உங்களுக்கு எதனாலும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க. ஆனால் தனம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. "நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? எதுக்காக இப்படிலாம் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தள்ளி நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கதிருக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. "தனமா நான் தான் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. "நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை" அப்படின்னு சொல்லிட்டு தனம் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தனத்தோட ஃப்ரெண்ட்ஸு ருக்மணி அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே ருக்மணி போயிட்டு தனத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. "தனம் உனக்கு என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "அத்தை தலையில் அடிபட்டதில் தலை ரொம்பவே வலிக்குதுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கதிர் இருந்துக்கிட்டு, "தனமா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தனம் நான் தான் உங்கள் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. தனம் வந்து விசுக்குன்னு தட்டி விட்டுறாங்க. "ஏன் உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாத? எதுக்காக என் கையெல்லாம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்களை எனக்கு யாருன்னே தெரியலை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக் கொடுக்குறாங்க கதிரேசனுக்கு. கதிரேசன் ரொம்பவே கண் கலங்கி போயிட்டு நிற்கிறாங்க. "தனம் உண்மையாகவே உனக்கு கதிர் தம்பியை யாருன்னு தெரியலையா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "சத்தியமாக எனக்கு தெரியலங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு தனம் அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே எல்லாருமே பதறி போயிடுறாங்க. இங்கே கதிர் போயிட்டு வேகமாக டாக்டரை போயிட்டு வந்து கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே "கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போது கதிரேசன் மாமா யாருன்னே இந்த தனத்துக்கு தெரியலை, எல்லாத்தையுமே தனம் மறந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ருக்மணி அம்மாலாம் ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க. "என்ன தனம் இப்படிலாம் பேசுகிறாளே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டாக்டருமே கரெக்டாக வந்து ரூமை விட்டு வெளியே வராங்க. வேகமாக நம்ம கதிர் போயிட்டு டாக்டர் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. "டாக்டர் என் தனத்துக்கு என்ன ஆச்சு? தனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க. "கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா, நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயத்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மறந்துடுச்சு. அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை மட்டும்தான் அவங்க மறந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் நம்ம கதிர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. "என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க? இப்போ நடந்த விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாமா? சொல்லி நினைவுபடுத்தலாமா? தனத்தோட ஹஸ்பண்டு தான் கதிர் தம்பி. இவரை யாருன்னே வந்து தனத்துக்கும் வந்து தெரியலை. இவர் வந்து நடந்த விஷயங்களெல்லாம் வந்து சொல்லலாமா தனத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ருக்மிணி அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கேட்குறாங்க டாக்டர்கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டு. இங்கே டாக்டர் இருந்துக்கிட்ட ரொம்பவே தெளிவாக வந்து சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள இன்னுமே வந்து பிரச்சனைக்கு தள்ளாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யோசிச்சா அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஏன் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஆகலாம். இல்லைன்னா மொத்தத்தையுமே அவங்க மறக்கிற ஒரு நிலைமை கூட வரும்." அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே ருக்மணியம்மா அப்புறம் எல்லாருக்குமே ரொம்பவே தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல ராதிகா பார்த்தீங்கன்னா செம கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறாங்க, ரொம்பவே சிரிப்போட. கதிர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. கதிரேசன் வந்து தனத்தை ரொம்பவே வந்து விரும்புனாங்க. இப்போ தனத்துக்கு இப்படி ஆயிடுச்சே, நம்ம தனம் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்குறோம், இனி தனத்துக்கிட்ட நம்ம அதை வந்து சொல்லவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே ருக்மிணி அம்மா இருந்துக்கிட்டு கதிருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. "கதிர் தம்பி மனசை தளர விட்டுறாதீங்க, சீக்கிரமே வந்து எல்லா ஞாபகமும் தனத்துக்கு வந்து வந்துடும். உங்கள் கூட தனம் ரொம்பவே சந்தோஷமாக வாழுவா.
நீங்க தனம் மேல உசுரையே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அந்த கடவுள் வந்து உங்கள வந்து கைவிட்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து தனம் வந்து கண்ண திறந்து பார்க்குறாங்க. நம்ம ருக்மணி அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பேசுறாங்க. அ அப்போ அப்போ வந்தாங்களே அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் இருந்துகிட்டே கேட்குறாங்க. நமக்கு ரொம்பவே வேண்டியவங்க தான் தனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. எவ்வளோதான் வந்து அ சொந்தக்காரங்களா இருந்தாலும், இப்படிலாம் ரொம்பவே உரிமை எடுத்துலாம் வந்து பேசக்கூடாது ஒரு பொண்ணுகிட்ட. அவங்ககிட்ட தயவு செஞ்சு நீங்க சொல்லி வைங்க. அம்மா எனக்கு இப்படிலாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. என்ன உரிமை இருக்குது அவர் என் கைய பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்றாங்க. எங்க ருக்மணி அம்மா பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயும் வந்து அழுகுறாங்க. தனம் கதிர் வேற யாரும் இல்ல. உன்ன தொட்டு தாலி கட்டின உன்னோட புருஷன்மா. உன்கிட்ட நான் இத எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க ருக்மணி அம்மா அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. அம்மா என்ன ஆச்சு? இப்ப எதுக்காக அழுகுறீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைல. தயவு செஞ்சு நீங்க கண் கலங்காதீங்க. என்னால அத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு தனத்தோட ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, தனத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க. அடுத்து இங்க நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்பவே மனசு நொந்து போய் நிக்கிறாரு. அப்போ ராதிகா போயிட்டு கதிர்கிட்ட வந்து பேசுறாங்க. ராதிகா கதிரேசன் கைய புடிச்சு, "மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாமும் சீக்கிரமே சரியாயிடும். நீங்க எதுக்காக இப்போ அழுதுட்டுருக்கிறீங்க? நீங்க அழுதா என்னால அத தாங்கிக்கவே முடியாது மாமா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "பாரு ராதிகா, தனமா நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரு. என்னவே அவங்களுக்கு யாருன்னு தெரியல. என்னால இத தாங்கிக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. "மாமா தயவு செஞ்சு அழாதீங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா பார்த்தீங்கன்னா கதிர வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத பார்த்த ருக்மணி அம்மாவுக்கு செம்ம காண்டாகுது. இங்க ராதிகா இருந்துகிட்டு வாசுகி கிட்ட வந்து, "அத்தை இனி வந்து அந்த தனம் நம்மளுக்கு ரொம்பலாம் தொல்லையே கிடையாது. இந்த ருக்மணி அம்மாவோட ஆட்டத்த நம்ம ஒடுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். நான் சீக்கிரமே நம்ம மாமாவோட ஒண்ணு சேர்ந்துருவேன். அதுங்களையுமே அந்த வீட்ட விட்டு பத்தி விட்டுறலாம். நம்ம அந்த வீட்ல அப்படியே செம்ம சந்தோஷத்தோட வாழலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க வாசுகி இருந்துகிட்டு, "அட ஆமாடி ராதிகா, அந்த கடவுளே நமக்கு வந்து கை குடுத்துட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தோம். இப்போ எல்லாமும் நமக்கு சாதகமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு கேடுகெட்ட வாசுகியுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க.